எனக்கு கையில் 2 ஆனைக்குட்டி மாதிரி 2 மாடு இருக்கு. ஆமாண்ணா. இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. நான் ஃபர்ஸ்ட்டாக பார்க்கக்கூடிய பாருன்னா ஜெட் பிளாக்ண்ணா, மோட்டி டைப்பான மாடுனா, ஹோலிஸ்டால் ப்ரீட்னா, ரேர் ப்ரீட்னா, ஹெவி சைஸான மாடுனா, கருன்னு ஒரு யானை சைஸில் இருக்குண்ணா. மாடு யானை தானே சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறவங்க. என்ன கறவை பார்த்தீங்கன்னா 25 லிட்டர் கறவை வரணும். நல்ல குவாலிட்டியான மாடு. நல்ல மடி அமைப்பு பாருங்க, நல்ல மடி அமைப்பு, பிரம்மாண்டமான மடி அமைப்பு. பாருங்க ஒரு இடம் கூட ஒயிட்ன்ற பேரே இருக்காது. ஜெட் பிளாக்ல ஹோலிஸ்டால் ப்ரீட்னா 2 நேரம் பார்த்தீங்கன்னா 25 லிட்டர் கறவை கேரண்டி கொடுக்கலாம்ண்ணா. முக அமைப்பு பாருங்க, லட்சுமி கடாசமா இருக்கும். மோட்டி டைப்பு, குட்டை மூஞ்சி குழி நெத்தி, நல்ல அழகான முக அமைப்பு. நல்ல பிரீடு மாடு, 6 பல்லு 2 நீத்து, சுழி சுத்தமான மாடுனா. உடம்பு அமைப்பு பாருங்க எப்படி இருக்குன்னு ஒரு நெத்தில பாருங்க ஒரே சொல்லி தான் இருக்கும். தெரியுதுங்களா? நெத்தில ஒண்ணு. ஆமா, முதுகுல பாருங்க இங்க இருக்கு. ராஜா சொல்லி மட்டும் தான் இருக்கு. எக்ஸ்ட்ரா சொல்லி எதுவுமே கிடையாது. குவாலிட்டியான மண்ணா, ஃபார்ம் டைப் பாருங்க ஈஸியாக சூஸ் பண்ணலாம்னா. இதை மாதிரி 2 சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 60 லிட்டர் சொன்னா 50 லிட்டருக்கு கேரண்டி கொடுக்கலாம். 2 மாடு 50 லிட்டர் கேரண்டி கொடுக்கலாம். சூப்பராக. இப்போ வந்து பியூர் பிளாக்காக இருக்கு. பியூர் பிளாக் விரும்புவாங்களா? பியூர் பிளாக்லாம் ஈஸியாக சூஸ் பண்ணுவாங்கண்ணா. ஜெட் பிளாக்ல மாடு கொடுத்தா அப்போதுன்னு ஆசைப்படுவாங்கண்ணா. மாட்டை டிமாண்டாக இருக்குண்ணா. அந்த மாடு கேட்டுட்டு இருக்காங்கண்ணா. அந்த மாட்டை வெயிலுக்குலாம் எப்படி நல்லா வெயிட் கிளைம்ல அடாப்ட் ஆகக்கூடிய மாடுனா. அடுத்தா பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா இது ஹச்எஃப்ல கிராஸ் பீடான மாடுனா, பிளாக் மெஜாரிட்டியில் இருக்காங்கண்ணா. கொம்பு டைப்பான மாடுனா, குவாலிட்டியான மாடுனா, ஹெவி சைஸான மாடுனா. 2 கறவை பார்த்தீங்கன்னா 30 லிட்டர் சொன்னாங்கன்னா 25 லிட்டர் கறவை கேரண்டி கொடுக்கலாம். நல்லா ரோஸ் மடியில் அமைஞ்சிருக்காங்கண்ணா. நல்லா தோல் மெலிவு தோல், நம்ம பேப்பர் துணி மாதிரி, சீர துணி மாதிரி மாடு, குவாலிட்டியான மாடு. ஹெவி பால் நரம்பு தர பாருங்க எப்படின்னா. பைப் எந்த அளவுக்கு போகுமோ அந்த அளவுக்கு பைப் மாதிரி தானே இருக்கும். ரோஸ் காம்பில் அமைஞ்சிருக்காங்க பாருங்க. மடி சுரக்கம் பாருங்க, இதான் நல்லா சுரக்கம் இருக்கணும். நல்லா ரெட்டை வரி மடி எடுத்து அங்கே வந்து போடுவாங்க. நல்லா குவாலிட்டியான மாடுனா, ஹெவி சைஸான மாடு. முக அமைப்பு பாருங்க எப்படி இருக்குன்னு. முக அமைப்பு, மாடு பேக் வெயிட் இருக்கு, போன் வெயிட்டான மாடுனா. இந்த மாடு கொடுத்தா போதும் ஆசைப்படுவாங்கண்ணா. ரேர் பிரீட்னா, கலர் பேச்சஸ் ஆன மாடு, குவாலிட்டியான மாடுனா. நல்லா தோல் சைனிங் பாருங்க, அந்த அளவுக்கு தோல் சைனிங் இருக்குங்க பாருங்க. நல்லா மெழுவு தோல், நல்லா மெழுவு தோலுங்க பாருங்க. வாங்குறது பஸ் மெழுவு தோலாக இருக்கணும். நல்லா மெழுவு தோலான மாடு. மெழுவு தோல்னா என்ன ஒன்று நல்லா கறக்கணும். நம்ம எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நல்லா கறவை வரணும். அதெல்லாம் கறவை வரணும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் கூட சொல்லுவாங்க, இந்த மாதிரி நம்ம 30 லிட்டர் கறக்கும். ஆனால் வீடு 25 லிட்டர் நம்ம சொன்னால் நம்ப மாட்டாங்க. இது 25 லிட்டருக்கு மேலே 30 லிட்டர் கறவை வரணும். அந்த மாடு நெத்தியில் அழகா ஒரு நெத்தி சிட்டி வெள்ளை மாடு, நல்லா குவாலிட்டி சொல்லி காட்டுங்க. இதில் பாரு நான் கோபர் சொல்லினா, இடிஞ்ச விட்டு எடுத்து கட்டுற சொல்லி கோபர் சொல்லினா. இது ஒரு கோயில இது கோபர் சொல்லின்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வாங்கலாம். கோபர் சொல்லி அசு சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் பொய். இது வந்து பார்த்தீங்கன்னா கோயில் வச்சாலும் அந்த கோபுரம் இல்லாத கோயிலே எதுவுமே கிடையாது. கோபுரத்துல ஃபர்ஸ்ட் கோபுரம் தான் மட்டும் தான் கோயில். அதே மாதிரி தான் இது கோபுரம் சொல்லி. ஆனால் 100ல 1 மாடு தான் இது மாதிரி கிடைக்கும். எல்லா மாடு அது மாதிரி கிடைக்கும். ரேர் பீட்டான மாடுனா 100ல 1 மாடு தான் இது மாதிரி சுழி வரும். எல்லா மாட்டுக்கு அது மாதிரி வராது. அது எந்த கஜத்தில் இருக்கும் 2 வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் கரெக்டாக இருக்கும். தேவைப்படுற டிஸ்பிளே நம்பர் கான்டாக்ட் பண்ணி ரேட்டில் என்ன பண்ண அனுசரிச்சு பண்ணி கொடுக்கலாம். ஓகே. ரெண்டுமே எத்தனை நாளில் கண்டு போடணும்? ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 15 நாள் ஆகணும். ஒவ்வொரு மாடும் 15 நாள் ஆகணும்.